நடக்கும் முன்னே மனை ஓசை வரும் முன்னே என்பதற்கு நாங்க வருகிறார் பின்னே காண வருகிறது முன்னே வரக்கூடியவரை சந்திக்கிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல பார்க்க போனோம்னா இந்த வள்ளி முன்புற சமயம் அமிர்த வள்ளி சுந்தர வள்ளி என்ற 2 பெண்களுக்கு கொடுத்த வாக்கின்படி அமிர்த வள்ளியாகிய தெய்வானை முருகன் மணந்து போட்டானே. தமிழரசுனே எங்க இருந்தாலும் இங்க வாங்க கொஞ்சம் உள்ள. என்ற ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கும் பார்க்க போனோம்னா இந்த வள்ளி அன்று கொடுத்த வாக்கு அமிர்த வள்ளியாகிய தெய்வானை முருகன் மணந்து கொண்டா. சுந்தரவள்ளி ரொம்ப சுதந்திர வள்ளியாக இருக்காங்க. சுதந்திர வள்ளியா யாருமே சுதந்திரமா விடக்கூடாது. நம்ம விடுவோமா? உடனே அடைச்சு விடணும். எங்கே அடைக்கணும்? சிறையில் அடைக்கணும். ஆனா வள்ளிக்கு யார் மேல காதல்? முருக மேல ஒரு காதல். சரி, இந்த காதலுக்கு மறுபெயர் என்னங்க? அன்பு. அன்பு. இந்த காதல்ங்கிற அன்பு முதல்ல யார் மேல இருக்கணும் தெரியுங்களா? இன்னைக்கும் உலகத்துல பார்க்க போனோம்னா காதல்ங்கிற அன்பு நம்மளுடைய நாட்டு மேல இருக்கணும். இந்த நாட்டுப்பற்றுன்னு சொன்னா நாட்டு மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். அடுத்தபடியாக நாம் பேசக்கூடிய மொழி தமிழ், அந்த தமிழ் மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். அடுத்தபடியாக பனின்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவர்கள் மேல இந்த காதல்ங்கிற அன்பு இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம நாட்டினுடைய காவல்துறை பாராட்டக்கூடிய விஷயம் அது ஒண்ணுதான் இன்னைக்கு நாட்டுல. ஏன்னு கேட்டா உலகத்துல முதலிடம் காவல்துறையில யாருன்னு கேட்டா ஸ்காட்லாந்து, அதான் முதலிடம். அவங்க விஞ்ஞான பூர்வமா பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஆனா 2வது இடம் எங்கன்னு கேட்டா இந்தியா. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டு தான் 2வது காவல்துறை இன்னைக்கு நிற்கக்கூடியது. அதனாலதான் விஞ்ஞானத்துல பார்த்தாலும் கூட பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடியது நம்ம காவல்துறைக்கு தான் அந்த மரியாதை உண்மையில சொல்ல போனோம்னா. அதனாலதான் அதுக்கு சிறப்பு. தூர்ல போட்டு பின்னுலகத்தையும் காமிக்கிறான் தகப்பன். அதனால அந்த அப்பா மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். இதையெல்லாம் விட சிறந்த காதல்ங்கிற அன்பு யார் மேல இருக்கணும்னா தன்னை பெற்றெடுத்த தாய் மேல இருக்கணும். ஏன்னு கேட்டா தாய் இருக்கும்போது சோறு போடாம செத்த உடனே பெரிய போட்டா வச்சு நம்மளால ஊதுபத்தி கொளுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கும் பார்க்க போனோம்னா தாயினுடைய பாசத்துக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம். ஒரு தாயாகப்பட்டவளை ஒரு மகன் என்ன செஞ்சான்னா எட்டி உதைச்சான். அப்ப அந்த தாய்க்கு ஒரு பல்லு விழுந்துருச்சு, ரத்தம் வடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அந்த தாய் அழுகலை. ஆனால் அதே தாயாகப்பட்டவளை இவன் வாலிப பருவமாகி நல்ல வயசா இருந்தான், இளமையா. அப்ப போட்டு தாயாகப்பட்டவளை எட்டிக்கிட்டு உதைச்சான். அப்ப பல்லு விழுகல, ரத்தமும் வடியல. அந்த நேரம் உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தானாம். அப்பத்தான் இன்னொருத்தி கேட்டாடி, பைத்தியக்காரி, ஏற்கனவே உதைக்கும் போதுதான் பல்லு விழுந்துச்சு, ரத்தம் விழுந்துச்சு, அந்த நேரத்தில் நீ அழுகலையே, இப்ப ஏண்டி அழுகிறேன்னு கேட்கும் போது அப்பத்தான் இந்த பெத்தெடுத்த தாய் சொன்னாலாம், அப்ப என் மகன் உதைச்சானே, அப்ப பல்லு விழுந்துச்சு, ரத்தம் விழுந்துச்சு, இப்ப உதைக்கும் போது எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னா என் மகன் காலில் சத்து குறைஞ்சு போச்சோன்னு நினைச்சு அழுகிறேன்னு சொன்னாலாம். இதான் பெத்த தாயினுடைய பாசங்கிறது உலகத்துல. அதை விட்டுட்டு காதல் செய்யறேன், அதை செய்யறேன். நம்ம ஆளுங்க இன்னைக்கு பார்க்க போனோம்னா காதல் இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் சமத்துவம் பிறக்கும். காதல் இருக்கிறதுனாலதான் உலகம் வாழுது. இன்னைக்கு சினிமா படத்துல என்னன்னா கதை என்ன, அதாவது டைரக்டர் சொல்லுவாரு, இன்னைக்கு டைரக்டர் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால சொல்ல வர்றேன். டைரக்டர் சொல்லுவாரு, கதாநாயகன் அங்க இருந்து வரணும், இந்த இடத்துல வண்டி நிற்கும் அப்படின்னு போட்டுருவாரு. அப்ப கதாநாயகன் அங்க சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப எல்லாரும் இருப்பாங்க, என்ன வேண்டா உள்ள போகக்கூடாது, அங்கே போலீஸ் காவல் நல்லா நிற்கும். அப்ப கதாநாயகன் மட்டும் போய் அப்படியே காப்பாத்திடுவார். இது கதை. காப்பாத்தின உடனே அந்த ஆஸ்பத்திரிலையும் கொண்டு போய் சேர்த்துருவார். சேர்த்த உடனே அவங்க அப்பா வந்துருவார். உன்னை யாருமா காப்பாத்தினது அப்படின்னு உடனே இவர் தாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அப்படியாப்பா பாப்பா நீ யாருப்பா, நான் ரொம்ப ஏழைங்க, படிச்சிருக்கியா, ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேங்க, வா நான் பெரிய பணக்காரன், என் கம்பெனில உனக்கு வேலை போட்டு தரேன்ருவாரு. வேலை போட்டும் கொடுத்துருவார். ஒரு கெஸ்ட் ஹவுஸும் வீட்டுக்கு பக்கத்துல கொடுத்துருவார். உடனே இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டுரும். அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் இடையில அவங்க அப்பனும் நோக்க ஆரம்பிச்சிருவேன். ஏண்டா பரதேசி போயில எதுக்காக கொண்டாந்து வச்சு இப்படியாடா கதை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி பெரிய பிரச்சனை. உடனே பார்த்தா சண்டை, கிளைமேக்ஸ் நடக்கும், கடைசி முடிவு சண்டை. அதாவது படத்துல அப்படின்னா கதாநாயகன் என்ன செய்வாரு, அப்படியே பறந்து போய் அப்படி கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போய் அப்படி மாடி வீட்டுல விழுவார். ஃபைட் பண்றாங்க, சண்டை. இவர் இப்படி இருப்பாரு, இப்படி உள்ளவன்னா பறந்து விழுவாங்க. என்ன அதான் கதை. அப்ப கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு விழுவாரு. காரணம் என்ன, இவர் ஏன் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு விழுவணும், இங்க வீடு கதவு திறந்து தான் கிடக்கும், ஏன் அந்த வழியா போக முடியாதானே. இது கதை. இதை நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க இன்னைக்கும் சாப்பிடறதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ 6 ரூபாய்க்கு ஃபில்டரை வாங்கி பத்த வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் நின்றுகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வண்டி வந்துருமா, இந்த மாதிரி மோதிராதா, நம்மளும் பணக்காரன் ஆக
மாட்டோமா? இப்படி என்னத்துல கனவு கண்டுகிட்டு அத்தனை பேரும் கனவுலயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த காதலுக்கு அண்ணன் உங்க பாட்டா படிக்கிறோம், அப்புறம் பாடுவாங்க, அப்புறம் பாருங்க என்ன கோத்துக்காது என்ன. அதனாலதான் கண்ணை திறந்தா வழி என்ன, தலை எடுத்தா நடவில்லை, நான் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் இந்த மனசுலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணு திறந்தா வழி இல்லை, தலை எடுத்தா நடவில்லை, ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுலே, மண்ணா கரைஞ்சு இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் அலசி பார்ப்போம். நம்ம அலசுக்கு என்ன செய்வாருங்கிறதையும் பார்ப்போம், வரட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாலே எவ்வளவு போராட்டம் கூட அந்த சுந்தரதா சுவாமி பொன்சிறந்த மங்கை இவள், பொன்சிறந்த மங்கை இவள், அவர் சொன்னது போல உலகத்துல எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், பெற்ற தாய் தகப்பனை விலை கொடுத்து வாங்க முடியாது என்ற ஒரு தத்துவ பாடல். வரட்டும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பெற்ற அம்மாவை வாங்க முடியுமா? அப்பாவை வாங்க முடியுமா? அப்பாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு வந்து தேடி வந்து நின்னாலும், ஆயிரம் உறவு தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அப்பா ஊட்டினானப்பா, தெய்வ உலகத்திலே இருக்கிறான் தாயம்மா, அதுக்கு அம்மா சும்மா இல்லடா. இந்த பாடலை பாராட்டி லலித் தரிசன அன்பு உள்ளங்கள் இங்கே பவனாக நடிக்கும் வசதி அருமை செய்வர் கலிபெருமாள் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பு. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்வாளர் பாருங்கள் சுவாமி. வணக்கம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல பலவிதமான சுவாமி, நீங்கள் அற்புதமான ஒரு கானம் பிரியர். கானத்தை கேட்டு எத்தனை பேர் பாடுறாலும் உங்கள்கிட்ட ஒரு தனி ஒரு இடம் இருக்கு, அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஆமா, என்னதான் சுதி கம்மியாக இருந்தாலும் அந்த கம்மியான சுதியிலையும் ஒரு இடம் வைக்கிறீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு நுணுக்கமான ஒரு சாடினா ஒரு அழகுபடுத்தி இருக்கிறத வச்சு அழகுபடுத்துறதுல ரொம்ப திறமையானவரா இருக்கீங்க. உத்ராட்ச கொட்டை இங்க எதுக்காக வந்தீங்க? இவ்வளவு தூரத்திற்கு தெரிஞ்சுக்கலாமா? ஆக சாமியாரு. சாமியாரு எந்த ஊரு? எந்த ஊரு? அழகா இருக்கும் முகக்கூறு. மத்தியானம் சாப்பிட்டீங்களா சோறு? குளிர்ச்சிக்கு சாப்பிட்டீங்களா மோரு? விஞ்ஞான பார்வையில ஏறு, சுத்த வேதாந்த வெட்டுவலையினை தேரு, அஞ்ஞான மார்க்கத்தை தூரு, உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாவளின் ஊரு, கூறின புகழ் வரான நல்ல ஒரு தேரு, நீங்களும் பூவோட சேர்ந்த நாறு, அழகா இருக்கும் உங்களுக்கு முகக்கூறு, என்னைக்குமே வாழமா ஆயுசு 100. சாமி யாருன்னு கேட்கக்கூடிய நீங்க யாரு? சாமி யாருன்னு கேட்கக்கூடிய நீங்க யாருன்னு என்ன கேட்கறீங்களே? ஏன் நீங்க சொன்னா கொட்டமுது அத்துக்கிட்டு கீழே விழுகுதா? ஏன் நீங்க சொன்னா என்ன கொண்டாந்த முதல்ல குறைய போகுது? ஏன்னு கேட்கிறேன். ஒரு குடல்ல அத்துக்கிட்டு கீழே விழுந்தமா? இல்லையே. யாரு நீங்க? ஏன் சொல்லக்கூடாதோ? முதிய சொல் வாக்கு முதுநிலை கண்ணியும் முன்னாலே தவறுக்கு பின்னாலே இணைக்கும். முன்னோர்கள் சொல் வாக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? நான் கசக்க எடுத்துக்க மாட்டேன். இனிய உணவாக இன்னத ஊரம் கணிகிறப்ப காய்க்கவர் கற்று அப்படின்னு சொல்லி இது யாரு? இனிய
உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. வள்ளுவன் திருக்குறள். அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? இனிய உழவாக இன்னாத கூறல் அப்படின்னா ஒரு இனிமையா பேசி வரக்கூடியவர்களை வரவேற்கணும். இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. ஒரு வார்த்தை பேசும்போது கனி மாறி வார்த்தை இருக்கும் போது காய் மாறி வார்த்தைகளை உபயோகப்படுத்தக் கூடாது. அதோடு மட்டுமில்ல யாகவராயன நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லி எடுக்கப்பட்ட அப்படின்னு அவர் சொன்னார்ல. ஆக இருவருக்குமே நாவ அடக்க வேணும். நாவ அடக்கித்தானே பேசுறேன், அடக்காம நான் பேசுறேன்னா நீங்க அமர்வர்களுக்கும் அடங்காம அது இதை விட என்ன சொன்னா செல்வத்தில் செல்வம் செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று கேட்கின்ற வார்த்தைகளை தெளிவாக கேட்டு பேச வேண்டும். மணற்கேணி மாந்தர் கற்றனை தூரும் அறிவு. அதுக்குதான் சமயறிந்து பேசு சமயமறிந்து பேசு வேதாசு பேசாதிருந்து பழகு. அப்படின்னா பேச்சிலே பல வகை பேச்சு, அறிவு பேச்சு, அன்பு பேச்சு, ஆணவ பேச்சு, வெற்றி பேச்சு, வீண் பேச்சு, விவகார பேச்சு, வில்லவங்க பேச்சு, உலகத்திலே பேச்சுல பட்டிமண்டப பேச்சு, சொல்லரங்க பேச்சு, சுழலும் சொல்லரங்க பேச்சு, உலகத்திலே செய்தி சொல்ற பேச்சு, நீதித்துறை பேச்சு, மனிதனுடைய பேச்சு, பேச்செல்லாம் பெருசாகாது. அதனாலதான் அழகா சொன்னான் கவிய, காணாமல் வேணதெல்லாம் கத்தாலும் கற்றோரும் போனாமல் வாய் திறக்க கூடாதே, காணாமல் பேச்சு பேச்சென்னும் வெறும் பூனை வந்தால் கீச்சு கீச்சென்னும் கிளிதான்.